தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில கண்ணகி நகர்ல இருக்கக்கூடிய கார்த்தியாங்கிற ஒரு 11வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் சர்வதேசிய அளவுல ஆசிய கபடி போட்டியில ஒரு தங்க மங்கையா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. பெண்களை ஒரு வரம்புகளை வச்சுக்கணும், பெண்களை அனாவசியமா வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, கண்ட கண்ட இடத்துக்கு போட்டா வீணா போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சில பெற்றோர்கள் அப்படி நினைச்சாலோ அல்லது பொது புத்தியில் அது இருந்தாலோ அது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க என்னை எங்க அம்மா சுதந்திரமா விட்டாங்க, நான் என் மகளை சுதந்திரமா விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, கார்த்திகாவை அவங்க முத அவங்க வீட்டுல வெளில விடல. அவங்களே இயல்புல துப்புரவு தொழிலாளியா இருந்து பிறகு துப்புரவு தொழிலா இருந்து வாழ முடியல, இந்த பணி உத்தரவாதப்படுத்தப்படல, என் மகளை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ஏழை குடும்பத்துல அந்த கார்த்திகாவின் தாய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஆட்டோ பணியாளராக மாறுறாங்க. அப்ப ஒரு ஆட்டோ தொழிலாளியா இருக்கிறாங்க பெண். ஒரு ஸ்விக்கி சொமேட்டோவில் உணவு டெலிவரி பாயா இருக்கிறாங்க ஒரு பெண். அது மட்டும் இல்ல, நிறைய வேலைகள்ல இரவு பகலா வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. அப்ப பெண்கள் இந்த வேலையை செய்யணும், இந்த நேரத்துல செய்யணும், இங்கதான் போகணும் அப்படிங்கிற விஷயத்த உடைச்சி இன்னைக்கு சமூகம் முன்னேறிட்டு இருக்கு. ஆண்களுக்கு நிகராக எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க, சதவிகிதத்துல குறைவா இருக்காங்க. அதனால ஆண் பெண் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையிலையோ நேரத்திலேயோ இருட்டு பகல் அப்படிங்கிற விஷயத்திலேயோ அல்லது கூலியிலேயோ வேறுபாடு காட்டக்கூடாது. பெண்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் இழைத்தவர்கள்ல நிகரானவர்கள்.